ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மியாவ் பியூட்டி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் டே 7th வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம நார்மலாக எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு இப்போலாம் டெய்லி வெயிட் செக் பண்ணுறதில்ல. ஒரு 3 days ஒன்ஸ் அது மாதிரி தான் பண்ணுறது உண்டு. ஏன்னா டெய்லியும் குறையுமான்லாம் கேட்டால் கண்டிப்பாக குறையாது. ஒரு நாள் அப்படியே இருக்கும், நம்ம 2 நாள் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும், 3ஆம் நாள் நமக்கு வெயிட் குறையும். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் வந்துட்டு காலையில் சுடு தண்ணி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 20 minutes மட்டும் வாக்கிங் மட்டும் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ காலையில் எழுந்ததும் சுடு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் ஜீரா வாட்டர் எடுத்துக்கிறேன். ஜீரா வாட்டர் குடித்த பிறகு டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் சப்போட்டா பழம் மில்க் ஷேக் தான் நான் எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி இட்லி, தோசை, மில்லட் எதுவுமே இல்லை, வெறும் சப்போட்டா பழம் மில்க் ஷேக்கு தான். இது வந்துட்டு இந்த கிளிப்பிங் நான் ஷார்ட்ஸில் போடுறதுக்காக எடுத்தது, அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹனி, மில்க்கு, அதுக்கப்புறம் சப்போட்டா, ஒரு 4-5 சப்போட்டாவை இந்த மாதிரி போட்டு நல்ல மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன். நான் வந்துட்டு ஒரு 4-5 டேட்ஸும் சேர்த்துருக்கேன், சீட்லெஸ் டேட்ஸும் சேர்த்துருக்கேன். எனக்கு 2 குட்டீஸ்க்கு, ஹஸ்பண்ட்க்கு 4 பேருக்கும் வர மாதிரி நான் ஊற்றிக்க போகிறேன். பால் வந்துட்டு டைல்யூட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப திக்காலாம் சேர்க்கல. 1 டம்ளர் பாலுக்கு அதே டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு எப்போவுமே பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கிறது உண்டு. ஸோ பால் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு நான் வந்துட்டு இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். நான் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இன்றைக்கி எங்கள் 4 பேருக்குமே இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி மில்க் ஷேக்கு தான். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-4 இது போட்டிருக்கேன், டேட்ஸ் போட்டிருக்கேன். அதனால் கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துட்டு நான் டைமிங் 11:15 அந்த மாதிரி டைமிங்கில் நான் எடுத்துக்கிறேன் மார்னிங்கு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு நேற்று நைட்டு மீன் குழம்பு வச்சுருந்தேன். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நான் ப்ரெட்டுக்கு, நான் வீட் ப்ரெட்டுக்கு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்ருந்துருப்பேன். ஸோ அந்த மீன் குழம்பு வந்துட்டு இருந்தது, அதனால தான் மதியத்துக்கு வந்துட்டு மீன் குழம்போட ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி மில்லட் ரைஸ், அதுக்கப்புறம் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற போகிறேன். மீன் குழம்புலாம் நம்ம வீட்டில் செய்யும்போது ஒரு 2 daysக்கு வர மாதிரி செஞ்சு வச்சுருவேன். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, நம்ம சூடு பண்ண நல்லா திக்காகும் மீன் குழம்பு. இன்றைக்கி இலையில நாங்கள் சாப்பிட போகிறோம். இலையில சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. நம்ம எப்பவுமே இந்த ஃப்ரை பண்ணுற மீன் இல்லை சிக்கன் இதெல்லாம் நம்ம பிளேட்டில் வச்சு கொடுக்குறத விட குழந்தைங்களுக்கு இலையில வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லது அது. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் டின்னருக்கு நான் ப்ரெட்டு தான் எடுத்துக்கிறேன், ப்ரெட்டு வித் மீன் குழம்பு. ஸோ இதுதான் நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் செய்கிறது மட்டும்தான் நம்மளும் எடுத்துக்க போகிறோம். நமக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காலாம் எதுவுமே செய்ய போகிறதில்ல. ஸோ வீட்லேயும் ஹெல்த்தியாக கொடுக்கலாம், சாப்பிட்றதுக்கு நம்மளும் ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு பெரிய லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட 1 month வெயிட் லாஸ் சேலஞ்சில் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.